ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் வித் அஸ் தமிழ். இன்னைக்கு நாம ஹெல்த்தியாக சேமியா வச்சு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பிரேக்ஃபாஸ்ட், ஸ்நாக்ஸ், டின்னர் எல்லா நேரத்துலையும் சாப்பிடலாம். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இதுவரையிலும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் கசகசா சேர்த்து குறைந்த தீயில வச்சு பொன்னிறமாக வர வறுத்து எடுத்துக்கணும். கடாயில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து நெய் சூடானதும் 200 கிராம் சேமியா சேர்த்து குறைஞ்ச தீயில நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு சேமியா மூழ்கிற அளவுக்கு சுடுதண்ணி சேர்த்து 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து குழையாமல் வேக வச்சு வடித்து எடுத்துக்கணும். இப்போ சேமியாவில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து வச்சுக்கணும். அப்போ தான் சேமியா உதிர் உதிராக இருக்கும். இப்போ சேமியாவில் 1/4 கப் கிஸ்மிஸ், 1/4 கப் துண்டுகளாக வெட்டி வச்ச பேரிச்சம்பழம், 1 டீஸ்பூன் கசகசா, 1/4 கப் ஊற வச்சு தோல் உரிச்சு நறுக்கின பாதாம், கொஞ்சம் நறுக்கின முந்திரி, 1/2 கப் துருவின தேங்காய், 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, துண்டுகளை நறுக்கின 2 வாழைப்பழம், 1/2 லிட்டர் சுண்ட காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு பவுலில் பரிமாறினா சுவையான ரம்ஜான் சேமியா ரெடி. இது பொதுவாக முஸ்லீம் வீடுகளில் ரம்ஜான் அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக செய்வாங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டேஸ்ட் வித் அஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.